அம்பாளின் வாக் சௌந்தரியம், சரஸ்வதியின் வீணாகானம், பாட்டு ஆகியவற்றை கேட்டு அம்பாள் தலையசைத்து சந்தோஷப்பட்டது, சாது வசனம் சொன்னது எல்லாமே வாஸ்தவம்தான். ஆனால் இதெல்லாம் சரஸ்வதியின் சங்கீதத்தை உத்தேசித்ததானா? பின் வேறு எதை உத்தேசித்ததாக இருக்கும்? சரஸ்வதி பாடியதெல்லாம் ஈஸ்வர லீலை. அவளுடைய கானத்தை முக்கியமாக கவனிக்காமல் அவள் பாடும் சாகித்தியத்தை கவனித்து பதியின் சரித்திரங்களை அம்பாள் சந்தோஷப்பட்டு கேட்டு சிறக்கம்பம் ஆகாகாரம் செய்திருக்கலாம் அல்லவா? அல்லது இந்த மகிமையை சொல்லும் சாகித்தியங்கள் இலக்கிய ரீதியில் அழகாக இருக்கின்றன என்று ரசித்திருக்கலாம் அல்லவா? அம்பாளுடைய மாத்துரியமான கண்டத்தை கேட்டவுடன் சரஸ்வதியும் இப்படி நினைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட நாதாமிருதத்தை கண்டத்திலே கொண்ட அம்பாள் என் கானத்தை ரசிக்கவே முடியாது. அவள் ஆனந்தப்பட்டு தலையசைத்ததையெல்லாம் ஈஸ்வரனின் லீலை வைபவத்துக்காகவோ சாகித்ய விசேஷத்துக்காகவோ தான். நம் பாட்டை ரசிக்கிறாள் என்று அசடு மாதிரி நினைத்து கொண்டு நான் பாட்டுக்கு கானம் பண்ணிக்கொண்டே போனேனே என்று சரஸ்வதிக்கு தோன்றியிருக்கலாம். இது அவமானத்தை ரொம்பவும் அதிகமாக்கி இருக்கும். மொத்தத்தில் ஸ்லோகம் ஒரு நாடகமாக இருக்கின்றது. தேவி சந்நிதி சரஸ்வதி வீணை வாசித்து பாடுவது, பரமேஸ்வர லீலைகளில் சங்கதிகளை விழித்து அம்மன் அதை கட்டு சந்தோஷப்பட்டு தலையாட்டி ரசித்து ஆகாகாரம் பண்ணுவது, அதனுடைய மாதுரியத்தில் சரஸ்வதி வெட்கப்பட்டு கொண்டு தலை குனிவது, வீணையை இழுத்து மூடுவது என்று சீனாக நாடகம் போகின்றது. அம்பாளுடைய ரூப சௌந்தரியத்தை அங்கம் அங்கமாக வர்ணித்து கொண்டே வரும்பொழுது இங்கே அவளுடைய வாக் சௌந்தரியத்தை நாம் கல்பித்து கொண்டு பார்க்கும்படியாக ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை அழகாக அனுகிரகித்திருக்கின்றார். அவருடைய அனுகிரகம் சங்கீதம் சாகித்யம் இரண்டிலும் நைபுண்ணியம் பெறலாம் என்பதையும் இதன் மூலம் அவர் உணர்த்துகின்றார். தேங்க்ஸ் ஃபார்